போற வழியில ஒரு இஸ்லாமிய பெண், இந்த சரித்திரத்தை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு செத்த கோழியை, மரணித்த செத்த கோழியை தன்னுடைய புர்காவில் தன்னுடைய ஆடைகளுக்குள் மறைத்துக் கொண்டு வேகமாக ஓடுகிறார். பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த இஸ்லாமிய பெண் உங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். நீங்க எத்தனை பேர் செய்கிறோம், சிலர் அப்படி கூட செய்யறதில்லை. அவங்க இல்லாதப்ப அவங்களுக்கு தெரியாம அவங்களை பத்தி பேசுறது. காலையிலிருந்து இரவு வரை குர்ஆன் ஓதுவதற்கு நம்முடைய வாய் திறப்பதில்லை, சுப்ஹானல்லாஹ் ஓதுவதற்கு நம்முடைய வாய் திறப்பதில்லை, ஸலவாத் ஓதுவதற்கு நம்மளுடைய நாவுகளை நாம் பயன்படுத்த ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم وعلى آله وصحبه الطيبين الطاهرين وعلى شيخي وسندي وسيدي ومرشدي شهودي شاه فيزي دام الله فيزانه لي خاصة ولجميع المسلمين أجمعين. أما بعد. அல்லாஹுவின் மாபெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து நாம் கேட்காமலேயே உம்மத்தே மர்ஹூமா அல்லாஹுவால் கருணை காட்டப்பட்ட சமூகத்திலே உம்மத்தே முஹம்மதியாவிலே ஒருவராக அல்லாஹ் நம்மையும் தேர்வு செய்து பெருமானாரினுடைய புனிதமிகு மஜ்லிஸிலே சபையிலே நம்மை எல்லாம் கலந்து கொள்ள செய்தான். அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக படைத்ததற்கும் உம்மத்தே முஹம்மதியாவிலே ஒருவராக நம்மை படைத்ததற்கும் பல கோடி வருடங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் அது ஈடாகாது. அல்லாஹ் நமக்கு இந்த ஈமானை கொடுத்ததற்கும், சிலர் அல்லாஹ் எனக்கு பெரிய வீடு கொடுத்துட்டா அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. பெரிய வீடு கொடுத்துட்டா அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். வெளிநாட்டுக்கு போய் என் புள்ள சம்பாதிச்சா அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மளுடைய முஸ்லிமா முஃமினா இந்த பூமியில படைச்சிருக்கிறானே அல்லாஹ் தஆலா, இதை விட வேறு என்ன பெரிய பாக்கியம் இந்த உலகத்தே நமக்கு கிடைக்க போகிறது. அதனால எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்ததின் காரணமாக உம்மத்தே முஹம்மதியாவிலே அல்லாஹ் நம்மை ஒரு அங்கத்தினராக ஆக்கியதின் காரணமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இது ஒரு மார்க்கம், மதம் அல்ல. மார்க்கம் என்றால் என்ன தெரியுமா பொருள்? வழி என்று பொருள். இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் சொல்லுவாங்களே, சென்னையிலிருந்து கிளம்பக்கூடிய வண்டி விழுப்புரம் மார்க்கமாக திருச்சி வரை சென்றடையும். இப்ப மார்க்கம் என்றால் ஒரு வழி என்று பொருள். இஸ்லாம் என்பது மார்க்கம். இட் இஸ் எ பாத். அது ஒரு வழி, அது ஒரு பாதை. ஒரு மனிதன் காலையில் இருந்து இரவு தூங்கும் வரை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை காட்டி தரக்கூடியதுதான் இஸ்லாம். நமது இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. காலையில் எப்படி எழ வேண்டும், எப்படி தெருவில் நடந்து செல்ல வேண்டும், எப்படி பழித்துளக்க வேண்டும், எப்படி மலம் ஜலம் கழிக்க செல்ல வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், கணவன் மனைவியுடன் எப்படி நடக்க வேண்டும், மனைவி கணவனுடன் எப்படி நடக்க வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் எப்படி நடக்க வேண்டும், வியாபாரத்திற்கு எப்படி செல்ல வேண்டும், எல்லா விஷயங்களையும் தெள்ள தெளிவாக காட்டித் தரக்கூடிய ஒரு அழகிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அண்டை வீட்டார்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பக்கத்து எந்த ஒரு மதத்திலும் இப்படி ஒரு தெளிவான ஒரு தெளிவு எந்த மதத்திலும் இருக்காது. இஸ்லாமிய மார்க்கத்தில் அண்டை வீட்டார்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய கண்ணியமும், அண்டை வீட்டார்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உயர்வும் வேறு எந்த மார்க்கத்திலும் இந்த அளவிற்கு தெள்ள தெளிவாக சொன்னதாக இல்லை. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நினைக்கின்றோம், நான் தொழுகிறேன், நான் சொர்க்கத்துக்கு போயிடலாம், நான் நைட்டெல்லாம் தஹஜ்ஜத்லாம் எந்திரிச்சு தொழுகிறேன், நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், நான் ஒரு வக்து தொழுகையை கூட விடுறதில்லை, நான் டைரக்டா சொர்க்கத்துக்கு போயிடுவேன், நான் ரமலான் மாசம் ஒரு நோம்பு விட மாட்டேன்,
வாரம் வியாழக்கிழமை திங்கள் வியாழன் வேற நான் நோன்பு வச்சிடுறேன், எப்ப பார்த்தாலும் நான் குர்ஆன் ஓதிக்கிட்டு தான் இருப்பேன், இதை வச்சு நான் சொர்க்கம் போயிடலாம் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமல்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு மனிதனிடத்தில், ஒரு முஸ்லிம் இடத்தில் இந்த குணம் மட்டும் இருந்தால், இந்த தொழுகையை நோன்பை வைத்து மட்டும் சொர்க்கத்திற்கு சென்று விட முடியாது. அல்லாஹ் தஆலா இரண்டு கடமைகளை வைத்திருக்கிறான். ஒன்று ஹக்குல்லா, இன்னொன்று ஹக்குல் ஹல்க். அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், இன்னொன்று அல்லாஹ்வினுடைய படைப்பிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். நாம் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செஞ்சுட்டோம், கரெக்டா தொழுதுட்டோம், குர்ஆன் ஓதிட்டோம், ஹஜ்ஜுக்கு போயிட்டோம், உம்ராக்கு போயிட்டோம், நோன்பு வச்சுட்டோம், எல்லாத்தையும் பர்ஃபெக்டா இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வினுடைய படைப்புகளின் விஷயத்திலே கொஞ்சம் பொதுவோக்காக இருக்கிறோம். தாயிற்கு மரியாதை தருவதில்லை, தந்தையிற்கு மரியாதை கொடுப்பதில்லை, அண்டை வீட்டார்களிடத்தில், பக்கத்து வீட்டார்களிடத்திலே சண்டையும் சச்சரவுமாக, அவர்களை பற்றி கீபத்து புறம் பேசுவது, அவர்களை கோல் மூட்டுவது, அவர்களை தகாத வார்த்தைகள் சொல்லி திட்டுவது, இப்படி அல்லாஹ்வினுடைய படைப்புகளின் விஷயத்திலே நாம் குறை வைப்போமேயானால், கரெக்டா தொழுதுட்டோம், நோன்பு வச்சுட்டோம், அல்லாஹ்வுடைய விஷயத்துல பர்ஃபெக்டா இருக்கிறோம், ஆனா அல்லாஹ்வினுடைய அடியார்கள் விஷயத்துல அன்பர்ஃபெக்டா இருக்கிறோம், சரியாக இல்லை என்றால் நாம் செல்லக்கூடிய இடம் நரகம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செஞ்சாச்சு, பல ஹஜ் பல உம்ரா செஞ்சாச்சு, நான் சொர்க்கம் பெறுவேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நான் தான் தொழுகிறேனே, பள்ளிவாசல் 5 வேளை முதல் சபையில நிக்கிறாங்க, ஆனா வீட்டுல அம்மாட்ட சண்டை, மனைவிட்ட சண்டை, பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை, அண்ணன் தம்பியில சொத்துல மோசடி, தொழுக 5 வேளை தொழுகல முதல் சஃப்ல, முஅzzினுக்கு பக்கத்துல, பிலால் சாஹிபு பக்கத்துல நின்று தொழுதுறாங்க, நைட்டு ஃபுல்லா லுஆ இஷ்ராக் எல்லா தொழுகையும் தொழுகிறாங்க, தஹஜ்ஜத் தொழுகிறாங்க, குர்ஆனும் கையுமா இருக்கிறாங்க. ஆனா அண்டை வீட்டார்களுடன் சண்டை, அண்ணன் தம்பியோட சொத்துல மோசடி, கணவனிடத்தில் சண்டை, மனைவியிடத்தில் சண்டை, தாய் தந்தையிடத்துல தகாத முறையில் நடந்து கொள்வது, இப்படி யார் இருக்கிறாங்களோ நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுடைய தொழுகையோ அவர்களுடைய நோன்பு அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லாத ஒரு காலமும், அவர்கள் செல்லும் இடம் நரகம். இதை நான் சொல்லவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இப்னு ஹிப்பானிலும் அஹ்மது என்கிற முஸ்னத் அஹ்மத் என்கிற கிதாபிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதர் பெருமானாரிடத்திலே வருகிறார், ஒரு மனிதர் பெருமானாரிடத்திலே வருகிறார், வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இன்ன ஃபுலானத்தன், நிச்சயமாக ஒரு பெண்மணி, துதுகரு மின் கஸரதி ஸலாத்திஹா வ ஸதகதிஹா கைர அன்னஹா துஸி ஜீரானஹா பிலிசானிஹா. ஒரு பெண் அதிகமாக தொழுகிறாள், அதிகமாக நோன்பு வைக்கிறாள், அதிகமாக தான தர்மம் கொடுக்கிறாள், ஆனால் பக்கத்து வீட்டார்களை நாவால் நோவினை செய்கிறாள், நாவால் நோவினை செய்கிறாள் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது. பெருமானார் சொன்னார்கள், ஒரே வார்த்தை சொன்னார்கள், ஹிய ஃபின்னார், அவள் நரகத்திலே இருப்பாள் என்று பெருமானார் சொன்னார்கள். பாருங்கள், தொழுகையை விட, நோன்பை விட, தான தர்மங்களை விட, குர்ஆன் ஓதுவதை விட, ஹஜ் உம்ரா செய்வதை விட, அண்டை வீட்டார்களிடத்திலும் நமக்கு அண்மையில் இருப்பவர்களிடத்திலும் அன்பாக, பாசமாக, மென்மையாக நடந்து கொள்வதுதான் ஆக மேலானது. தொழுகையை விட, ரப்புக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை விட, ரப்புடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியம் கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா சின்ன பிள்ளைங்களை கூட நம்ம பார்ப்போம், சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஸ்கூல்ல படிக்கிற எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க, நீ என்னைய என்ன வேணா சொல்லு, எங்க அம்மாவை பத்தி தப்பா சொன்ன அவ்வளவுதான்டா. அதே மாதிரிதான் அல்லாஹ் தஆலாவும், நீ என்னுடைய விஷயத்துல குறை வைத்தால் நான் மன்னிப்பேன், என்னுடைய விஷயத்தில் குறை வைத்தால் நான் நாடினால் மன்னிப்பேன், நாடினால் தண்டிப்பேன். ஆனால் என் அடியார்களுடைய விஷயத்திலே நீ குறை வைத்தால், என் ஹல்கு, என் படைப்புடைய விஷயத்தில், அது அம்மாவோ அத்தாவோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ எய்த்த வீட்டுக்காரங்களோ யாரோ, அவர்கள் விஷயத்தில் நீ குறை வைத்தால் அவர்கள் மன்னிக்காமல் நான் மன்னிக்க மாட்டேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லப்பட்டது, அந்த பெண் அதிகமாக தொழுகிறாள், அதிகமாக நோன்பு வைக்கிறாள், தான தர்மங்கள் அதிகமாக செய்கிறாள், வயிறு ஆனால் அண்டை வீட்டார்களுக்கு தன் நாவால் நோவினை செய்கிறாள். பெருமானார் என்ன சொன்னார்கள்?
ஹிய ஃபின்னார், அவள் நரகத்திலே இருப்பாள் என்று பெருமானார் சொன்னார்கள். நரகத்திற்குள் நுழைவாள் என்று கூட சொல்லவில்லை. அவள் நரகத்திலே தான் இருக்கிறாள், நரகத்திற்கு தான் போவாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு ஹிப்பானிலும் முஸ்னத் அஹ்மத் என்கிற ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அதோடு அந்த ஹதீஸ் முடியவில்லை. இன்னொரு சஹாபி பெருமானிடத்தில் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன்ன ஃபுலானதன் துலுகரு கில்லத்தி சியாமிஹா வ ஸதகதிஹா வ ஸலாத்திஹா, ஒரு பெண், அந்த பெண் அதிகமாக தொழுவதில்லை, குறைவாக தான் தொழுகிறாள், குறைவாக தான் நோன்பு வைக்கிறாள், குறைவாக தான் தான தர்மங்கள் செய்கிறாள், கைர ஆனால் வலா துதி ஜீரானஹா பிலிசானிஹா, பக்கத்து வீட்டுக்காரர்களை தன் நாவால் நோவினை செய்ய மாட்டாள். கம்மியா தான் தொழுகிறா, கம்மியா தான் நோன்பு வைக்கிறான், கம்மியா தான் தான தர்மம் கொடுக்கிறா, ஆனால் பக்கத்து வீட்டார்களை நாவால் நோயினை செய்ய மாட்டாள். பெருமானார் என்ன தெரியுமா சொன்னார்கள், ஹிய ஃபில் ஜன்னா, அவள் சொர்க்கத்திலே இருப்பாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பண்பர்களே, நாம் தொழுவிட்டால், நோன்பு வைத்து விட்டால், நல்லா தொழுதுட்டு நோன்பு வச்சுட்டு எல்லா இயற்கைத்தனமும் பண்ணிட்டா சொர்க்கம் போயிடலாம் நினைச்சுக்க கூடாது. தொழுகையை விட, நோன்பை விட, நாம் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை விட அண்டை வீட்டாளர்களிடத்திலேயும் அல்லாஹ்வினுடைய மற்ற படைப்புகளிடத்திலேயும் அன்பாக மென்மையாக நடக்க வேண்டியது, அதைவிட இது ரொம்ப முக்கியம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் இந்த ஹதீஸில் என்ன சொன்னார்கள், வலா துதி ஜீரானஹா பிலிசானிஹா, நாவால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நோவினை செய்யாதவள் சொர்க்கத்திற்கு செல்வாள். தொழுகை குறைவாக இருந்தாலும் நோன்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்ப நாவால் நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் அடிக்கிறது இல்லை, வெட்டி மிதிக்கிறது இல்லை, கையாலேயே காலாலேயே தொல்லை கொடுக்கறது இல்லை. அவங்க கால்பட இந்த வீட்டை நம்ம உட்கார்ந்துக்கிட்டு நம்ம பிள்ளைய திட்டுற மாதிரி, நம்ம கணவனை திட்டுற மாதிரி, ஏங்க உங்களுக்கு புத்தியே இல்லையா, குப்பையை இப்படிதான் வீட்டு வாசல்ல போடுவீங்களா, கீழே யார் வராங்கன்னு பார்த்து வச்சுட்டு போறது இல்லையா, இப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர்களை நேரடியாக திட்டாமல் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை திட்டுற மாதிரி அவங்களை நாவால் நோவினை செய்வது. இன்னொன்னு, சிலர் பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்ம இங்க பேசுறதெல்லாம் அப்படியே கேட்கும், ஏன் அந்த பொம்பளை இப்படி இருக்கிறான், ஏன் இந்த மாதிரி பண்றா, டிவி இவ்வளவு இந்த மாதிரி இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றா, அப்ப அந்த மாதிரி பண்றா, இந்த மாதிரி பண்றான்னு சொல்லி அவங்க காதுபட அவங்கள பத்தி புறம் பேசுறது, அவங்க காதுபட பேசுறது, அவங்க காது படாம பேசுறது, அது மார்க்கத்துல மிகப்பெரிய குற்றம். நாவால் அவர்களுடைய குறைகளை நாம் அவர்கள் இருக்கும் பொழுது பேசினாலும் தவறு, இல்லாத பொழுது பேசினாலும் தவறு. சரி, இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒருத்தவங்க முன்னாடி அவங்களுடைய குறையை நாம் மற்றவர்களிடத்திலே சொன்னால் அதற்கு பெயர் தமிழில் நாம் என்னவென்று சொல்லுவோம்? ஒருத்தவங்க முன்னாடி அவங்க குறையை சொல்றோம், இல்லை இப்படி பண்றான், தொழுகவே மாட்டான் ஒழுங்கா, அவங்கள வச்சுக்கிட்டு பேசுறோம், இதுக்கு பேர் அரபியில, இதுக்கு பேர் தமிழ் என்னன்னு சொல்லுவாங்க? புறம் பேசுறது இல்ல. தாய்மார்கள் யாராவது சொல்லுங்களேன். ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு அவங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்கள பத்தி என்ன இப்படி பண்றா, ஒழுங்கா தொழுகிறதே இல்லை, ஒழுங்கா நோன்பு வைக்கிறது கூட இல்லை, குர்ஆனே ஓத தெரியாது அப்படின்னு அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்கள பத்தி பேசுறது, இத தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? யாருமே சொல்ல மாட்டேங்குது. கோல் சொல்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோல் சொல்பவனை பற்றி என்ன தெரியுமா சொன்னார்கள்? லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன், கோல் சொல்பவன் சொர்க்கம் செல்லவே மாட்டான் என்று பெருமானார் சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். நீங்க எத்தனை பேர் செய்கிறோம், சிலர் அப்படி கூட செய்யறதில்லை, அவங்க இல்லாதப்ப அவங்களுக்கு தெரியாம அவங்கள பத்தி பேசுறது. காலையிலிருந்து இரவு வரை குர்ஆன் ஓதுவதற்கு நம்முடைய வாய் திறப்பதில்லை, சுப்ஹானல்லாஹ் ஓதுவதற்கு நம்முடைய வாய் திறப்பதில்லை, ஸலவாத் ஓதுவதற்கு நம்மளுடைய நாவுகளை நாம் பயன்படுத்துவதில்லை. ஆனால் அடுத்தவர்களை பற்றி குறை பேசுவது என்றால் இந்த ஜிலேபி சாப்பிடுற மாதிரி, அல்வா சாப்பிடுற மாதிரி உட்கார்ந்துடுறோம். ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருமே அந்த விஷயத்தில் குறையுள்ளவர்களாக தான் இருக்கிறோம். யாரை பற்றி குறை பேசினாலும் தவறுதான். பக்கத்து வீட்டுக்காரர்களை குறை பேசுவது ரொம்ப பெரிய தவறு. அதுக்கு பேர் தமிழ் என்னன்னு சொல்லுவாங்க? ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு குறை பேசுறது, கோல் சொல்றது. அவங்களுக்கு தெரியாம அவங்கள பத்தி குறை பேசுறதுக்கு பேர் என்ன? புறம் பேசுவது. புறம் பேசுவது எவ்வளவு பெரிய மகா குற்றம் தெரியுமா?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்-கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, விபச்சாரத்தை விட கொடிய பாவம் அடுத்தவர்கள் செஞ்ச தப்ப பேசுறது. செய்யாததை சொன்னா அதுக்கு பேர் புகுத்தான், அவதூறு. ஒருவன் செய்த குற்றத்தை உண்மையுமே அவங்க தொழுகிறது இல்லை, உண்மையுமே குர்ஆன் ஓதுறது இல்லை, ஏன் இப்படி இருக்கிறா தொழுகிறதே இல்லை, குர்ஆனே ஓத தெரியாதுன்னு அவங்க இல்லாதப்ப அவங்க செஞ்ச தப்ப பேசுவது இதை விட கூடிய பாவம், விபச்சாரத்தை விட கூடிய பாவம். விபச்சாரத்திற்கு தண்டனை என்ன தெரியுமா? அஸ்ஸானி வஸ்ஸானியத்து ஃபஜிலிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஹத ஜல்தா. பெருமானார் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், விபச்சாரம் செய்த ஆணோ பெண்ணோ 100 சாட்டையடி அடிக்க வேண்டும். 100 சாட்டையடி. அதை விட எது கூடிய பாவம்? அடுத்தவர்கள் இல்லாத பொழுது அவங்களுடைய குறைய பேசுறது. நிறைய பேர் தொழுவிட்டு வந்துருவாங்க, தொழுவிட்டு பள்ளிவாசலுக்கு வாசல்ல வந்து நின்று இவன் தொழுக வரல, அவன் தொழுக வரல, அடுத்தவங்களை பத்தி குறை பேசுறது. தொழுகை எல்லா நன்மையும் கொளி தோண்டி புதைச்ச மாதிரி. நல்லா குர்ஆன் ஓதுவாங்க, காலையில இஷ்ராக் தொழுவாங்க, 10 மணிக்கு லுஹா தொழுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, எல்லாம் நல்ல அமலும் பர்ஃபெக்டா செய்வாங்க. தொழுகை முடிச்சுட்டு மக வீட்டுக்கு போகியோ இல்ல மக அம்மா வீட்டுக்கு போகியோ, வேலை இல்லைன்னா யாரோட வீட்டுக்கு போய் யாரை பத்தியாச்சும் அவ இப்படி பண்ணிட்டா, இந்த அவ இப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா, பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி நீங்க நடந்துச்சு, அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி குறை பேசிடுவாங்க, புறம் பேசிடுவாங்க. தொழுத நன்மை குளிக்கு போயிடும், நோன்பு வைத்த நன்மை குளிக்கு போயிடும், தஹஜ்ஜத் தொழுத நன்மை குளிக்கு போயிடும், எல்லாமே குளிக்கு போயிடும், எல்லாமே மொத்தமா டோட்டலா காலியா போயிடும். அவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் கோபத்திற்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அருமை சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், மனில் முஃப்லிஸ், யார் ஏழை என்று கேட்டார்கள். இப்ப நீங்க சொல்லுங்க, யார் ஏழை? ஏழைனா யாரு? ஆப்பா சொல்றாங்க, உஸ்தாதா சொல்றாங்க, தாய்மார்கள் யாராவது சொல்லுங்க. காசு பணம் இல்லாதவங்களெல்லாம் நம்ம ஏழைகள் நினைப்போம், காசு பணம் இல்லாதவங்களை ஏழைகள் நினைப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யாரிடத்திலே காசு பணம் இல்லையோ அவர்கள் தான் ஏழைகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அருமை சஹாபாக்கள் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், காசு பணம் இல்லாதவன் எல்லாம் ஏழை இல்லை, அவன் மறுமையில் உயர்ந்த லட்சாதிபதியாக இருப்பான். இந்த துனியால காசு பணம் இல்லைனாலும் ஆகரத்துல மிகப்பெரிய அந்தஸ்துல இருப்பான், அவன் ஏழை இல்லை. யாரு தெரியுமா ஏழை? மலை போன்ற நன்மையை சேகரித்து வருவான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு நாளை மறுமை நாளில் மலையளவு நன்மையை சேகரித்து வைத்திருப்பான். 10-15 ஹஜ்ஜி செஞ்சிருப்பாரு, 100 உம்ரா செஞ்சிருப்பாரு, நிறைய தொழுதிருப்பாரு, தொழுது நெத்தியில அடையாளம் இருக்கும், நிறைய நல்ல அமல்கள் நல்ல காரியங்கள் செய்திருப்பார், மலையளவு நன்மையை சேர்த்து வந்திருப்பார். அல்லாஹ் கிட்ட வருவார் கேள்வி கணக்குக்காக, எடை தராசிற்கு வந்து இருப்பார். அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொல்லுவான்? ஓரமா நின்று கொண்டு பேச வேண்டியிருக்கு, நல்லா நிப்பாட்டி வச்சிருவான். பாவிகளை நீங்க தனியா நில்லுங்க, அந்த லட்ச மக்களுக்கு முன்னால் தனியா வந்து நின்று நல்லா தனியா நிக்க வச்சிருவான். அல்லாஹ் தஆலா என்னடா தப்பு பண்ணோம், நிறைய தொழுதோமே, நிறைய குர்ஆன் ஓதணுமே, அல்லாஹ் நம்மளைய சொர்க்கத்துக்கு அனுப்பாம ஏன் தனியா நிக்க வச்சிருக்கிறான்னு தெரியாது. இவர் நின்றுகிட்டே நிற்பாரு. இவருடைய பக்கத்து வீட்டுலக்காரங்க ஒருத்தவங்க வருவாங்க, யா அல்லாஹ், என்னை இந்த அடியான் புறம் பேசினான், அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? இவன் தொழுத நன்மையில இருந்து கொஞ்சத்தை அள்ளி அப்படியே அல்லாஹ் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுப்பான். இவனுடைய எய்த்த வீட்டுக்காரன் அடுத்து வருவான், யா அல்லாஹ், நான் செய்யாத தவறை இவன் பேசினான், யா அல்லாஹ், அல்லாஹ் அங்க இருந்து தொழுத நன்மையை கொஞ்சம் எடுத்து, இவனுடைய நல்ல அமல்கள் இருந்து கொஞ்சம் நன்மையை தூக்கி அல்லாஹ் தஆலா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எய்த்த வீட்டுக்காரங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இன்னொருத்தர் வருவாரு, யா அல்லாஹ், என்னை சும்மா முறைச்சு பார்த்தான், யா அல்லாஹ். இன்னொருத்தர் வருவாரு, யா அல்லாஹ், என்னை திட்டினா, யா அல்லாஹ். இன்னொருத்தர் வருவாரு, யா அல்லாஹ், என்னை கேலி செஞ்சான், யா அல்லாஹ். இன்னொருத்தர் வருவாரு, யா அல்லாஹ், என்று கேட்காம என்னுடைய இந்த பொருளை அவர் பயன்படுத்தினார். இப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான்? இவர் செஞ்ச நல்ல அமலினுடைய நன்மையை எடுத்து 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 அல்லாஹ் தஆலா மொத்த நன்மையையும் வந்தவங்கள்ட்ட யாருக்கெல்லாம் இவர் அநியாயம் பண்ணாரோ, யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணாரோ எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். கடைசியில இவர் இருக்க மொத்த நன்மையும் காலியா போயிடும். மலையளவு நன்மையை செய்தவர், ஆனால் அவருடைய நன்மை மொத்தமா காலியா போயிடும். ஆனா இவர் இன்னும் நிறைய பேருக்கு ஐயாவுக்கு தன்னை பண்ணியிருக்காரு, நிறைய பேருக்கு கெடுதல் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்?
அவங்க செஞ்ச பாவத்தை தூக்கி இவன் தலையில அல்லாஹ் வச்சிருவோம். யாருல இவன் புறம் பேசினா யாருல அப்படியா இவன் கொடுக்கறது இவன் வந்து புடுங்கி தரதுக்கு நன்மை இருக்காது. அது அவங்களுக்கு என்ன பண்ணுவான், அவங்கள்ட்ட இருக்க கொஞ்சம் பாவத்தை எடுத்து இவன் தலையில அல்லாஹ் வைப்பான். இப்படியே வச்சு 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 கடைசியில மலையளவு நன்மையை சுமந்தவன் மலையளவு பாவத்தை சுமந்து கொண்டு நிற்பான் ரப்புடைய சன்னிதானத்தில். கடைசியில் அல்லாஹ் கூறுவான், நரகத்திற்கு செல்லும். அவன் எவ்வளவு சந்தோஷமா வந்திருப்பான், நம்ம இன்னைக்கு சொர்க்கம் போக போறோம், நிறைய தொழுது நன்மையை சேகரிச்சுட்டோம், நம்ம சொர்க்கம் போக போறோம் ஆசையா வந்திருப்பான். ஆனா அல்லாஹ் சொல்லிடுவான், நரகத்துக்கு போ, நீ நரகத்திற்கு செல்கின்ற அல்லாஹ் தஆலா அந்த அடியானை நரகத்திற்கு அனுப்புவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு விஷயத்தை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தொழுகையை விட, நாம் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட, அல்லாஹ்வினுடைய படைப்பிற்கு அண்டை வீட்டார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அதிகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறையிலே சொல்லுகின்றார், முதலாவதாக அல்லாஹ் சொன்னான், உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். நிறைய பேருக்கு அல்லாஹ் உபகாரம் செய்யும்படி சொல்கிறான். பெற்றோர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இப்படி வரிசையாக பட்டியல் போட்டுக்கொண்டு அல்லாஹ் தஆலா வரும்பொழுது கூறுவான், நாம் அண்டை வீட்டார்கள் விஷயத்தில் மிகவும் பொறுப்போக்காக இருக்கிறோம். தாய் தந்தைகளுக்கு சில நேரங்களில் தாய் தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூட செய்து விடுகிறோம், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூட செய்து விடுகிறோம், மனைவியருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூட சரியாக செய்து விடுகிறோம். ஆனால் பல நேரங்களில் அண்டை வீட்டார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் தவறு இழைத்து விடுகிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வரிசையில் சொல்கிறான், வல் ஜாரில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி வஸாஹிபில் ஜம்பி. உங்களுடைய நெருங்கிய அண்டை வீட்டார்களிடத்திலேயும், அவர்கள் சொந்தக்காரங்களா இருந்தா கொஞ்சம் அதிகமான உபகாரம், அவங்க வெறும் பக்கத்து வீட்டுக்காரங்க தான், சொந்தக்காரங்க இல்ல, அவர்களுக்கும் உபகாரம் செய்ய வேண்டும். அடுத்து வஸாஹிபில் ஜம்பி, அண்டை வீட்டார்கள் என்றால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அதெல்லாம் அல்லாஹ் தஆலா தனியா இன்னொரு வாசகத்தை பயன்படுத்தினான், வஸாஹிபில் ஜம்பி. சாஹிபில் ஜம்பி என்ன தெரியுமா, வாழ்க்கையில எப்பயுமே பக்கத்துல இருக்கிறவங்களும் பக்கத்து வீட்டுக்காரவங்க தான். மஜ்லிஸ்ல பயான்ல நம்மளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க, ஒரு ட்ரெயின்ல நம்மளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க, ஒரு பஸ்ல நம்மளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க, ஒரு பிளைட்ல நமக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க, ஒரு பயான் மஜ்லிஸ்ல நம்மளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க, நமக்கு பக்கத்துல நின்று தொழுகிறவங்க, நம்ம மனைவி, நம்மோடு படுத்து உறங்கக்கூடியவர்கள், நம்மோடு வாழ்க்கையை ஒட்டி வாழக்கூடியவர்கள் எல்லாருமே பக்கத்து வீட்டுக்காரங்க தான், எல்லாமே அண்டை வீட்டார்கள் தான். பக்கத்து வீட்டுக்காரர்களும் அண்டை வீட்டார்கள் தான். நம்முடைய வாழ்க்கை முழுக்க நம்மோடு இருப்பவர்களும் அண்டை வீட்டார்கள் தான். அல்லாஹ் தஆலா இரண்டையுமே சொல்கிறான், வல் ஜாரில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி வஸாஹிபில் ஜம்பி, உன்னோடு இருக்கக்கூடியவர்கள். சபீகுலி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாரி இமாமுக்கு உஸ்தாத். இவங்க யாருக்கு உஸ்தாது? முகமது இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உஸ்தாத். மிகப்பெரிய தாபிஈ இவர்கள், தபஅத் தாபிஈ இவர்கள். இவர்கள் வாழக்கூடிய காலத்தில் இவர்கள் அண்டை வீட்டாளரிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த அணுகுமுறையை நீங்கள் கேள்விப்பட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். நாம் எல்லாம் தோற்று போகிவிடுவோம். அந்த அளவிற்கு அண்டை வீட்டாளரிடத்தில் பரஸ்பரத்தோடு நடந்து கொள்வார்கள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவங்க எப்ப தன்னுடைய வீட்டுக்கு ஜாமா வாங்கினாலும் 2 அணா வாங்குவாங்க. கறி 1 கிலோ வாங்கினா, இவங்க வீட்டுக்கு 1 கிலோ வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் 1 கிலோ வாங்குவாங்க. இவங்க பையனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தா இவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற அவங்களுடைய பையனுக்கு இன்னொரு ட்ரெஸ் எடுப்பாங்க, 2 ட்ரெஸ்ஸா எடுப்பாங்க. ஒரு சைக்கிள் வாங்கினா தான் பிள்ளைக்கு ஒரு சைக்கிள், பக்கத்து வீட்டுல இருக்கிற பையனுக்கு ஒரு சைக்கிள், 2 சைக்கிள் வாங்குவாங்க. என்ன வாங்கினாலும் 2. தன் வீட்டிற்கு எதை வாங்குகிறார்களோ அப்படியே பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் வாங்கி கொடுப்பார்கள். இன்னொரு தெரியுமா, இதுல இன்னொரு பெரிய ஆச்சரியம், அந்த அவருடைய பக்கத்து வீட்டுல முஸ்லிமானவங்க இல்லை, ஒரு யகூதி, ஈமானை இஸ்லாத்தை ஏற்காத ஒரு மனிதர், இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதர் பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க. ஆனா தான் வீட்டுக்கு என்ன வாங்கினாலும் அதை அப்படியே பாதி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துருவாங்க. 1 கிலோ கறி வாங்கினா தான் வீட்டுக்கு 1/2 கிலோ, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு 1/2 கிலோ.
2 ட்ரெஸ் வாங்கினா தாம் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ், அந்த யூதனுடைய அந்த யகூதியுடைய பையனுக்கு ஒரு ட்ரெஸ். இப்படியாக அதனால அந்த ஊர்லயே எல்லாரும் அந்த யகூதியை பார்த்து சொல்லுவாங்களா, நீ கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி தான், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிறாயே, நீ கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி தான், அவங்க என்ன வாங்கினாலும் உனக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்களே அப்படி எல்லாரும் பாராட்டி அந்த யூதனை சொல்லுவாங்களாம். ஒரு நாள் வந்தது, ஒரு முஸ்லிம் ஆசைப்பட்டார், அந்த அவங்களுடைய பக்கத்து வீட்டுல நாம போயிடணும், அந்த இறை நேசர் மார்க்கத்தினுடைய அறிஞர், அவங்களுடைய பக்கத்து வீட்டுல நாம போயிடணும்னு ஆசைப்பட்டார். அந்த யூதனிடத்துல போய் அவங்க அந்த வீட்டை விலை பேசுகிறார். அந்த யூதனிடத்திலே சென்று அந்த வீட்டை விலை பேசுகிறார். அந்த வீட்டை எனக்கு கொடுத்துருங்க, எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நான் கொடுத்துறேன். அப்ப அந்த யூதன் விலை சொன்னான், 2000 தீனார் தங்க காசுகளை நீ கொடுக்க வேண்டும். உடனே அந்த முஸ்லிம் கேட்கிறார், வீட்டுக்கு 2000 தீனார் தங்க காசா? அந்த யூதன் அந்த யகூதி சொன்னார், 1000 தீனார் தான் இந்த வீட்டுக்கான காசு, இன்னொரு 1000 தீனார் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பக்கத்து வீட்டிலே நீ வாழ்கிறாயே, அந்த பதவி கிடைக்கிறது, அந்த பதவியிற்காக இன்னொரு 1000 தீனார் தங்க காசு என்று அந்த யூதன் அந்த முஸ்லிம் இடத்திலே கூறுகிறார். மிகவும் எல்லாரும் நிலடியார்களே, இப்படிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய முன்னோர்களை வார்த்தெடுத்தார்கள், சஹாபாக்களை வார்த்தெடுத்தார்கள். நாமும் பெருமானாருடைய உம்மத்து தான், நாம் இப்படி இருக்கிறோம். நாமும் பெருமானாருடைய, அவர்களும் பெருமானாருடைய சமூகம் தான். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏதோ ஒரு நபியுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் அல்ல, பெருமானாருடைய காலத்திற்கு பின்னால் வாழ்ந்தவர்கள், நம்முடைய ஸலஃபு ஸாலிஹீன், நம்முடைய முன்னோர்களில் ஒருவர்கள். அவர்களும் உம்மத்தே முஹம்மதியா தான், நாமளும் உம்மத்தே முஹம்மதியா தான். நமக்கும் நபி முகமது ரசூலுல்லாஹ் தான், அவங்களுக்கும் நபி முகமது ரசூலுல்லாஹ் தான். அவங்க எப்படி இருந்தாங்க, நாம எப்படி இருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர்களுடைய சரித்திரத்திலே பதிவு செய்யப்படுகிறது. பிதாயா வ நிஹாயா என்கிற கிதாபில் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னொரு சரித்திரத்தை பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல ஹஜ் செய்திருக்கிறார்கள். ஒரு தடவை ஹஜ்ஜுடைய சாமான்களை வாங்குவதற்காக, இஹ்ராம் துணி போன்ற ஹஜ்ஜுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்குவதற்காக சந்தைக்கு செல்கிறார்கள், மார்க்கெட்டுக்கு போறாங்க. போற வழியில ஒரு இஸ்லாமிய பெண், இந்த சரித்திரத்தை நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள், ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு செத்த கோழியை, மரணித்த செத்த கோழியை தன்னுடைய புர்காவில் தன்னுடைய ஆடைகளுக்குள் மறைத்துக் கொண்டு வேகமாக ஓடுகிறார். பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த இஸ்லாமிய பெண் உங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓடி போய் அந்த பெண்ணிடத்திலே அந்த பெண்ணை நிறுத்துகிறார்கள். அந்த பெண்ணிடத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா மரண செத்தவைகளை உண்பதை நமக்கு ஹராமாக்கி இருக்கிறான். இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தது வத்தமு வலஹ்முல் ஹின்ஸீர். ரத்தமும் பன்றியுடைய இறைச்சியும் செத்தவைகள், அது ஆடோ மாடோ கோழியோ ஹலாலான பிராணியாக இருந்தாலும் செத்து போனதை அறுத்து சாப்பிடுவது ஹராம். நமக்கு அது உயிருடன் இருக்கும் பொழுது இறைவனுடைய பெயரை சொல்லி அறுக்கப்பட்டால்தான் அது ஹலால். மரணித்த பிறகு என்ன பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுத்தாலும் அது ஹலால் ஆகாது, அது ஹராம் தான். செத்தவைகள் நமக்கு ஹராம் ஆயிட்டு, ஹராமான கறியை போய் எடுத்துட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணிடத்தில், அந்த தாயிடத்தில் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். அதற்கு அந்த பெண் கூறினார், உஹில்லல் லனா மைத்தா, எங்களுக்கு செத்தவைகள் எல்லாம் ஹலால், எங்களுக்கு செத்தவைகள் எல்லாம் ஹலால். கேட்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி ஹலால்? எல்லா முஸ்லிம்களுக்கும் அது ஹராம் தான், உங்களுக்கு மட்டும் அது எப்படி ஹலால் என்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பெண்ணிடத்திலே கேட்கிறார்கள். அதற்கு அந்த பெண் கூறுகிறாள், எனக்கு கணவன் இல்லை, எனக்கு 4 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அனாதைகள், நாங்கள் எத்தீமான குடும்பம், சாப்பிடுவதற்கு வழி இல்லாத குடும்பம், அடுத்த நேரம் உண்பதற்கு எங்கள் வீட்டிலே உணவு இல்லை, எங்கள் வீட்டிலே அடுப்பில் இருந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது, நாங்கள் இன்னும் இந்த செத்த கோழியை சாப்பிடவில்லை என்றால் நாங்கள் மரணத்தை தான் சுவைப்போம், நிர்பந்தம், ஆகவே எங்களுக்கு இறைவன் இதை ஹலாலாக்கி விட்டான் என்று அந்த தாய் சொல்வதை கேட்ட அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்ணீர் சிந்துகிறார்கள். நமக்கு பக்கத்து வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இது தெரியாம போச்சே அப்படின்னு ஹஜ்ஜி கிளம்புவதற்காக வைத்திருந்த மொத்த பணத்தையும் அப்படியே எடுத்து அந்த தாயிடத்திலே ஒப்படைக்கிறார்கள்.
நீங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பணத்தை கொடுத்துவிட்டு இவர்கள் வீட்டிற்கு செல்கிறார்கள். வீட்டிற்கு சென்று கதவை பூட்டிக் கொண்டு வீட்டிற்குள் உட்கார்ந்து கொண்டார்கள். ஏன்னா இவர்களை தேடி இவர்களுடைய மாணவர்கள், இவர்களுக்கு பல கோடி மாணவர்கள், பல ஆயிரம் மாணவர்கள் இருக்கிறார்கள். முகமது இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இவர்களுடைய மாணவர்கள். குர்ஆனுக்கு அடுத்த கிதாப் புகாரி, ஒட்டுமொத்த உம்மத்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிதாபு தான் புகாரி ஷரீஃப். குர்ஆனுக்கு அடுத்து புகாரி, குர்ஆனுக்கு அடுத்து புகாரி ஷரீஃப். அந்த புகாரி இமாமே இவங்களுடைய மாணவர் தான், அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய மாணவர் தான். அதனால எல்லா மாணவர்களும் இவங்களோட ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசையில இருந்தவங்க. இவங்க வரலன்னே எல்லாரும் ஒரு வருத்தத்தோட கிளம்பி போயிட்டாங்க ஹஜ்ஜுக்கு. இவங்க நான் வரலன்னு சொல்லி இவங்க வீட்டுக்குள்ள போய் கூட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஒரு மாதம் 2 மாதம் கழிந்து ஹஜ்ஜுக்கு போனவங்க எல்லாம் திரும்ப வராங்க. ஹஜ்ஜுக்கு போனவங்க எல்லாம் திரும்ப வருகிறார்கள். வந்து அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே சொல்கிறார்கள், என்ன ஹஜ்ரத், என்ன உஸ்தாத், ஹஜ்ஜுக்கு வரலன்னு நீங்க எங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டீங்க. நாங்க தவாஃப் செய்யும் போது பார்த்தோம், நீங்களும் தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. எங்களுக்கு முன்னாடி நீங்க தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. சபா மருவால பார்த்தோம், நீங்க எங்களோட சபா மருவால எங்களுக்கு முன்னாடி நீங்க ஓடிக்கிட்டு இருந்தீங்க. ஜம்சம் தண்ணீர் குடிக்கும் இடத்திலே பார்த்தோம், நின்று கொண்டிருந்தீர்கள். ஒவ்வொருத்தவங்களும் சொல்றாங்க, உங்களை நாங்க அங்க பார்த்தோம், உங்களுக்கு இங்க பார்த்தோம், கல்லெறியக்கூடிய இடத்திலே உங்களை பார்த்தோம், தவாஃப் செய்யக்கூடிய இடத்திலே உங்களை பார்த்தோம். எல்லாரும் சொல்றாங்க, உங்களை அங்க பார்த்தோம், இங்க பார்த்தோம். இவங்களுக்கு புரியல. நம்ம தான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தோம், நாம எங்க மக்காவுக்கு போனோம், ஹஜ்ஜுக்கு போனோம், வீட்டெல்லாம் உட்கார்ந்து இருந்தோம், உங்களை பார்த்ததாக சொல்கிறார்களே என்று இவர்களுக்கு புரியவில்லை. அன்று இரவு உறங்குகிறார்கள். இவர்களுடைய கனவில் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தருகிறார்கள். பெருமானார் வந்து சொன்னார்கள், அப்துல்லாஹ் பின் முபாரக், யதீமை நீ கண்ணியப்படுத்தினாய், ஒரு அனாதையை நீ கண்ணியப்படுத்தினாய், அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவான். கியாமத் நாள் வரை அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவான். நீ ஹஜ்ஜுக்காக வைத்திருந்த மொத்த பணத்தையும் இறைவனுடைய திருப்தியை நாடி ஒரு யதீமான உன் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாயிற்கு நீ வழங்கினாய். அல்லாஹ் தஆலா நீ ஹஜ்ஜிற்கு செல்லாவிட்டாலும் உன் உருவில் ஒரு மலக்கை ரப்பு படைத்தான். உன் தோற்றத்தில் ஒரு மலக்கை அல்லாஹ் படைத்தான். அந்த மலக்கை உனக்காக ஹஜ் செய்ய ரப்பு அனுப்பினான். எல்லாருக்கும் ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை, நீ போகாவிட்டாலும் 70 ஹஜ்ஜுடைய நன்மையை ரப்பு உனக்கு வழங்குகின்றான் என்று பெருமானார் அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சுப செய்தி சொன்னதாக இது கதையோ கப்சாவோ அல்ல. விதாயா வன் நிஹாயா என்கிற வரலாறு சரித்திரத்தில் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நிகழ்வை பதிவு செய்கிறார்கள். சபிக்குரிய அல்லாஹ்வின் நிகழ்வார்களே, அண்டை வீட்டாளர்களிடத்திலே நாம் பேண வேண்டிய கண்ணியம், பேண வேண்டிய மரியாதை. ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், அண்டை வீட்டாளர்களிடத்தில் நாம் எந்த அளவு பணிவாக பாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்களுடைய வீட்டிற்கு காற்று போகாத வண்ணம் சுவரை நாம் எழுப்புவது ஹராம், சுவரை எழுப்புவது குற்றம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோம்னா வீட்டு எதுவரைக்கும் இவங்களுடைய நிலமோ, எதுவரைக்கும் இவர்களுடைய இடமோ கொஞ்சம் கூட கேப் விடாம சுவரை எழுப்புறது, வீடு கட்டுறது. சில வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் கேப் விட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள ஒட்டி ரொம்ப நெருங்கினா ஜன்னல காத்து கூட வராது. நீங்க நிறைய வீடுகளை பார்த்தோம்னா நெருக்கி இருக்குது, கொஞ்சம் கூட ஒரு வீட்டு கடையில இன்னொரு வீட்டு கடையில கேப் இல்லாம மொத்த இடத்திலேயே கட்டிடுறது. பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு சிரமமாக இருப்பமே, ஆனால் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு காற்று போகாத வண்ணம் சுவரை எழுப்புவதும் குற்றம்தான். பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிறது, வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நாம் இங்கு சத்தமாக பேசுவதும் குற்றம்தான். கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசினால் பக்கத்து வீட்டுல வயசானவங்க இருக்கிறாங்க, தூங்கிக்கிட்டு இருந்தாங்க, குழந்தை இருக்குது, முடிச்சுப்போம் அப்படின்னா நம்ம வாய் மூடி இருப்பதுதான் நமக்கு சிறந்தது. இந்த அளவிற்கு அண்டை வீட்டார்களின் ஒழுக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இன்னொரு ஒரு ஹதீஸ் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஒரு ஹதீஸ் போதும் அண்டை வீட்டார்களுடைய சிறப்பை அல்லாஹ் எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறான் என்பதற்கு அந்த ஒரு ஹதீஸ் போதும். புகாரில இந்த ஹதீஸ் வருது, புகாரில இந்த ஹதீஸ் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு மனிதரோடு நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தவங்களோடு நின்று
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒருவருடன் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரமா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருன்னே தெரியல. ஒரு சஹாபி பெருமானார்ட்ட ஏதோ செய்தி பேசுறதுக்காக குடும்பத்தோட வந்து நிக்கிறாங்க. ஃபேமிலியோட ரசூல்லா கிட்ட வந்து பேசலாம்னு நிக்கிறாங்க. ரசூல்லால யாருன்னே தெரியல. ஒரு மனிதர் ரொம்ப நேரமா இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். யாருன்னே தெரியல. இவரும் வெயிட் பண்ணி கால் வலிச்சிருச்சு. குடும்பத்தோட ரோட்ல ஒரு தெருவினுடைய ஓரமாக அமர்ந்து விட்டார்கள். ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பேசிக்கொண்டிருந்த மனிதர் செல்கிறார். ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பேசிக்கொண்டிருந்த மனிதர் செல்கிறார். அந்த சஹாபியினுடைய பெயர் முஹம்மது இப்னு மஸ்லமா. இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்படுகிறது, தபரானியிலும் பதிவு செய்யப்படுகிறது, பைஹகியிலும் பதிவு செய்யப்படுகிறது. முஹம்மது இப்னு மஸ்லமா அவங்க போன உடனே ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. யா முஹம்மது இப்னு மஸ்லமா, வந்தது யாருன்னு தெரியுமா? என்ற பேசிட்டு இருந்தவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. லா யா ரசூலுல்லாஹ், யாருன்னு தெரியலையே அப்படின்னு முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், ஹாதா ஜிப்ராயில், வந்தவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த சஹாபி யாரா இவங்க? நம்ம பேசலான்னு வந்தோம் பெருமானார் இடத்துல, பேச விட மாட்டாரு போல இவரு. ரசூலுல்லாஹ் கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிறாரு. யார் இவரு? ஒரு வருத்தத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. முஹம்மது இப்னு மஸ்லமா என்கிற சஹாபி. அவர் போன பிறகு, வந்த மனிதர் போன பிறகு பெருமானார் அழைத்து கேட்கிறார்கள், வந்தது யார் தெரியுமா? தெரியவில்லை யா ரசூலல்லாஹ். ஹாதா ஜிப்ராயில், இவர்தான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இதை பற்றி தெரியுமா பேசிக் கொண்டிருந்தார்? இதை பற்றி தெரியுமா பேசிக் கொண்டிருந்தால், மாஸால யூசினி பில் ஜார், அண்டை வீட்டார்களிடத்தில், பக்கத்து வீட்டார்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தார். ஹத்தா, எந்த அளவிற்கு தெரியுமா? வனன்து, நான் நினைத்து கொண்டேன், அன்னஹு சயுவர்ரிஸுஹு, ஒருவேளை சொத்துல பங்கு கொடுக்கணும் போல. ஒரு மனிதன் மரணித்தால் சொத்தில் இரத்த பந்தத்திற்கு தான் பங்கு, தாய் தந்தையிற்கு, மனைவி பிள்ளைகளுக்கு தான் பங்கு உண்டு. பெருமானார் சொல்கிறார்கள், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு அண்டை வீட்டார்களின் கடமைகளை சொல்வதை பார்த்து நான் நினைத்து கொண்டேன், ஒருவேளை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சொத்துலையும் பங்கு கொடுக்க சொல்லுவான் போலயே, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு விட்டா அல்லாஹ் சொத்துலையும் பங்கு கொடுக்க சொல்லுவான் போலயே. அந்த அளவிற்கு நான் நினைத்தேன். அந்த அளவிற்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் அண்டை வீட்டாரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கத்தை இவர்களை சொல்லி சென்றார்கள் என்று இந்த ஹதீஸ் பல ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அண்டை வீட்டார்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒரு அண்டை வீட்டார்கள் சின்ன சின்ன வீடுகள், சின்ன சின்ன ஓட்டு வீடுகள், குடிசை வீடுகள். இன்னொரு அண்டை வீட்டார்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய கட்டிட மாடிகள், பெரிய பெரிய பிளாட், பெரிய பெரிய பில்டிங்ல இருக்கக்கூடியவர்கள். இந்த முதல் வகையை சேர்ந்த இந்த சின்ன சின்ன வீட்டுல இருக்காங்கல்ல, இவங்க கூட பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய மௌத்த ஹயாத்துல உடம்பு சரியில்லாம போனா போய் நலன் விசாரிக்கிறாங்க. ஆனா இந்த பெரிய பெரிய பிளாட், பெரிய பெரிய பில்டிங்ல இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்களே, பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க வஃபாத்தானா கூட போய் பார்க்கறது இல்லை. அவன் முஸ்லிமோ காபிரோ யாரோ, அவர்கள் ஒரு மனிதன். அவர்கள் நமக்கு அண்டை வீட்டார்கள் என்றால், அவர்கள் காபிராக இருந்தாலும், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்களாக இருந்தாலும், அவர்களிடத்திலே சென்று நலன் விசாரிப்பது ஒரு முஸ்லிமின் மீது கடமை. பெருமானாரினுடைய வழிமுறை நம் அனைவர்களுக்கும் தெரிந்த வரலாறு தான். பெருமானார் ஃபஜ்ர் தொழுகையிற்காக ஹரம் ஷரீஃபிற்கு செல்வார்கள். செல்லக்கூடிய வழியிலே ஒரு வயதான மூதாட்டி பெருமானாரின் மீதுள்ள கோபத்தின் காரணமாக குப்பை கொட்டுவார்கள். நாம் கேள்விப்பட்ட வரலாறு தான். இன்னைக்கு போனாலும் பெருமானாருடைய அந்த வீடை நூலகமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த வயதான பாட்டியினுடைய வீடும், அந்த பாட்டி குப்பை கொண்ட அந்த ஒரு இடைவெளியையும் இன்றும் அந்த சவுதி அரசாங்கம் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறது. இதுதான் பெருமானாருடைய வீடுனா, அதான் காபானா போற வழியில நடுவில் அந்த பாட்டியினுடைய வீடு இருக்கும். இன்னைக்கு போனாலும் அந்த வரலாறை கண் முன்னால் நிறுத்தக்கூடியதாக அந்த சவுதி அரசாங்கம் அதை இடிக்காமல் அப்படியே வைத்திருக்கிறது. அந்த இடத்துல வேற பில்டிங் வந்துருச்சு, ஒரு அடையாளத்திற்காக அந்த இடத்தை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி போவாங்க, குப்பை கொட்டுவாங்க பெருமானாரின் மீது. பெருமானார் ஒரு வார்த்தையை கூட திட்டியதில்லை. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுடைய வீட்டு தூசியோ, அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன பேப்பர் கூட நம்ம பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சுன்னா நம்ம 7ஆம் கலிமா 8ஆம் கலிமா பேச ஆரம்பிச்சோம். அவனுக்கு இதுதான் வேலையா?
வேற வேலையே இல்லையா? சில பேர் போய் வீட்டுக்கு போய் கைகலப்பாயிருது, கொலையாடி சண்டையாகி போயிருது. சில பேர் அதுக்கு விருப்பம் இல்லைனாலும் அவங்க காது படுற மாதிரி தப்பா தடித்த வார்த்தைகளை சொல்லி திட்டுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வயதான பாட்டியை ஒரு கடிசான வார்த்தையை கூட சொல்லவில்லை, ஒரு சின்ன வார்த்தையால கூட திட்டல. அவங்க மனம் புண்படும்படி தன் மீது குப்பை கொட்டுகிறாள் வேண்டும் என்று. சில நேரங்கள்ல பக்கத்து வீட்டு குப்பை நம்ம வீட்டு வாசல்ல இருக்கும், தெரியாம கூட வந்திருக்கலாம், வேணும்னே பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, காற்று அடித்துக் கொண்டு கூட வந்து விட்டுருக்கும். ஆனால் பெருமானாரின் மீது அந்த வயதான மூதாட்டி வேண்டுமென்றே குப்பை கொட்டுகிறாள் தொழுகைக்கு பெருமானார் செல்லும் பொழுது. எவ்வளவு பெருமானார் இரக்க குணத்தோடு நடந்து கொண்டார்கள். அந்த சரித்திரத்தினுடைய முடிவிலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த ஒரு நாள் அந்த வயதான பாட்டி நோய்வாய்ப்படுகிறாள், உடல் நலம் இல்லாமல் போகிறாள். பெருமானார் தன் அண்டை வீட்டார் என்பதற்காக, அந்த பெண் இஸ்லாமிய பெண் அல்ல, இந்த மூதாட்டி இஸ்லாமிய மூதாட்டி அல்ல, இஸ்லாத்தை ஏற்காத ஒரு மூதாட்டி. ஆனால் பெருமானார் ஒரு நாள் குப்பை கொட்டவில்லை என்றவுடன், நமக்கு டெய்லி ஒருத்தவங்க டீ கொடுக்குறாங்க, டெய்லி ஒருத்தவங்க ஜிலேபி வாங்கி தராங்க, ஒரு நாள் வாங்கி தரலன்னா எங்க அவங்கன்னு நம்ம தேடணும். டெய்லி குப்பை கொட்டுறாங்க, இன்னைக்கு ஒரு நாள் குப்பை கொட்டல என்ன சொல்லுவோம்? தொலைஞ்சான், போய் ஒழுங்கான்னு சொல்லுவோம். போய் ஒழுங்கா சனியை ஒழுங்குச்சுன்னு சொல்லுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் குப்பை கொட்டவில்லை என்றவுடன் இந்த மூதாட்டியிற்கு என்ன ஆனது தெரியவில்லையே என்று வீடு தேடி அந்த பெண்ணுடைய அந்த மூதாட்டியினுடைய வீட்டிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். உடல்நலம் இல்லாமல் படுக்கையில் படுத்து கிடக்கிறார்கள். பெருமானார் நலன் விசாரிக்கிறார்கள். உங்களுக்கு என்னமா ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன சரியில்லை, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இறைவன் உங்களுடைய நோயை விரைவில் குணப்படுத்துவான். அந்த வயதான மூதாட்டி இந்த பெருமானாரினுடைய அழகிய நறுகுணத்தை பார்த்து கண்ணீர் சிந்துகிறார்கள். இப்படிப்பட்ட இறை தூதரின் மீதான் நான் குப்பை கொட்டினேன். நாம் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க வெட்கப்படுற அளவுக்கு நம்ம அவங்கள்ட்ட நல்ல முறையில் நடந்துக்கணும். இவங்கள்ட்ட போய் நான் தப்பா நடந்துக்கிட்டேன். சில பேர் பழிக்கு பழி வாங்குறது. என் கல்யாணத்துக்கு அவ பத்திரிக்கை வைக்கல, அவ பொண்ணு கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை வைக்கல, நானும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு அவளுக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டேன். நான் தான் முதல் சொந்தம், எனக்கு பஸ் வைக்காம எனக்கு 15ஆவது வந்து வைக்கிறான், நானும் அவளுக்கு 15ஆவது தான் போய் வைப்பேன். அப்படி இருக்கக்கூடாது. அவங்க உங்களுக்கு பத்திரிகையே வைக்கிறனாலும் முதல் பத்திரிகை தூக்கிட்டு போய் அவங்கள்ட்ட வைக்கணும். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கா போய் துரோகம் பண்ண, இவங்கள்ட்ட தப்பா நடந்துக்கிட்டேன், இவங்கள்ட்ட போய் தப்பா நடந்துக்கிட்டோமே, நம்மளை கடிசான வார்த்தைகளால திட்டுறாங்க, கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க, நீங்க 1 கிலோ 2 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு போய் கொடுங்க, அதை விட சிறந்த தண்டனை எதுவுமே இல்லை. என்ன நினைப்பாங்க, செருப்பு கல்வி அடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம 4 வார்த்தை திட்டினா கூட பதிலுக்கு பதில் சண்டை தான் வளரும். பதிலுக்கு பதில் பொறாமையும் சண்டையும் சச்சரவும் வெறுப்பும் அதிகமாகும். 1 கிலோ ஆப்பிளும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு போய் கொடுத்து பாருங்க, அவங்க அழுகுவாங்க. இவங்களையா தப்பா பேசணும், இவங்கள்டையா தப்பா நடந்துக்கிட்டோம், இவங்களையா திட்டணும் அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க, நம்ம பக்கத்துல இருக்கிற சொந்தக்காரவங்க வெட்கப்படுற அளவுக்கு அவங்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அவர்கள் மனம் வருந்தும் அளவிற்கு அவர்களிடத்திலே அதிகமாக நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மற்றவர்களிடத்திலே கூட உங்கள்கிட்ட நல்ல முறை நடந்தவர்களுக்கு 1 ஆப்பிள் போறோம்னா 1 கிலோ ஆப்பிள்னா, உங்கள்கிட்ட தப்பா நடந்துக்கிறவங்களுக்கு 2 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு போய்விடுங்க. அவங்க வெட்கப்படுவாங்க, இவங்கள்ட்ட போய் தப்பா நடந்துக்கிட்டோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வாழக்கூடிய காலகட்டத்தில் பெருமானாருக்கு தராத தொல்லைகள் இல்லை. பெருமானாருடைய அண்டை வீட்டார்கள் எல்லாருமே மக்காவில் மதீனாவில் எல்லாருமே சஹாபாக்கள், பெருமானாருடைய காதலர்கள். மக்காவில் அப்படியே தலைகீழ, மக்காவில பெருமானாருக்கு பக்கத்து வீட்டில் இருந்தவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. ஆட்டினுடைய அசிங்கத்தை, ஆட்டினுடைய மலை கழிவுகளை பெருமானாருடைய வீட்டு வாசல்ல கொண்டு வந்து போடுவாங்க. பெருமானாருக்கு தகாத தொல்லைகளை கொடுத்தவர்கள் தான் மக்காவாசிகள். ஆனால் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியின் பொழுது ராஜநடையாக மக்காவில் நுழைகிறார்கள். நுழைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவில் தனக்கு தொல்லை கொடுத்தவர்களுக்கு கொடுத்த முதல் தண்டனை என்ன தெரியுமா? என்ன தண்டனை கொடுத்தார்கள்? பழிக்கு பழி வாங்கினார்களா? பெருமானார் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? அனைவர்களையும் அழைத்து சொன்னார்கள், உங்கள் அனைவர்களையும் நான் மன்னித்து விட்டேன். பெருமானார் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை மன்னிப்போம். எப்படி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்களும் உங்களை எதிர்ப்பவர்களுக்கு தண்டனையாக மன்னிப்பை கொடுங்கள், அவர்களிடத்தை பாசத்தை காட்டுங்கள். பெருமானார் சொன்னார்கள், வாஃபு அம்மன் வலமக, உனக்கு அநியாயம் செய்தவனை நீ மன்னித்து விடு,
உனக்கு கெடுதல் செய்தவனுக்கு நீ நல்லது செஞ்சு பாருங்களேன். மனசு வராதுதான், ஷைத்தான் விட மாட்டான். அது எப்படி ஷைத்தான் விட்டுருவான்? நல்ல காரியத்தை செய்யறதுக்கு கெட்ட காரியத்தை கூட செய்ய விட்டுருவான். நல்ல காரியத்தை செய்தால் எப்படி செய்ய விடுவான்? ஈகோ ரொம்ப தராது, நப்சை விடாது. நப்ச காலு கீழே போட்டு மிதிக்கணும். அந்த மனோ இச்சையை, அந்த பெருமையை, அந்த நான் என்கிற அகம்பாவத்தை காலு கீழே போட்டு மிதிக்கணும். நம்மளை விட வயசு சின்னவங்களா இருந்தாலும் சலாம் சொல்லணும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சலாம் சொல்லணும். அவர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் பரஸ்பரத்தையும் காட்ட வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் என்ன ஜாமானாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சேர்த்து வாங்குவேன். பெருமானார் இன்னொரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், நீங்கள் உங்கள் வீட்டிலே ஒரு குழம்பு வைத்தால், நீங்கள் எக்ஸ்ட்ரான குழம்பு அதுக்குன்னு தனியா பக்கத்து வீட்டுல கொடுக்கணும்ன்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு குழம்பு வைக்க வேணாம். நீங்க என்ன குழம்பு வச்சீங்களோ அதுல ஒரு டம்ளர் தண்ணியை அதிகப்படுத்துங்க. அது ஒரு தூக்கல, ஒரு கேட்டல போட்டு பக்கத்து வீட்டுக்காரன் உங்களுக்கு கொடுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். ஒரு நாள் அண்டை வீட்டார்களிடத்திலே நாம் தவறாக நடந்து கொண்டால், அவர்கள் மனம் வருந்தும்படி நடந்தால், பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய சாபம் மட்டும் கிடைக்காது, ஒட்டுமொத்த மனிதர்களுடைய சாபத்தையும் அல்லாஹ் நம்மின் மீது இறக்கி விடுவார். அல்லாஹ்வினுடைய சாபம் இறங்கும், முஹம்மது ரசூலுல்லாஹினுடைய சாபம் இறங்கும். பக்கத்து வீட்டுக்காரன் தப்பா நடந்துவிட்டான், அவர் மட்டும் வருத்தப்படுறது இல்லை, ஒட்டுமொத்த மக்களினுடைய சாபத்திற்கும் நாம் ஆளாகி விடுவோம். ஒரு ஹதீஸிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த பக்கத்தில் இருக்கிறவர் ரொம்ப எனக்கு தொல்லை கொடுக்கிறாரு, யா ரசூலல்லாஹ், ரொம்ப கஷ்டம் கொடுக்கிறாரு, ரொம்ப தொல்லை தராரு, புகார் அளிக்கிறார் பெருமானாரிடத்துல. பெருமானார் சொன்னாங்க, இதுஹப் ஃபஸ்பிர், போன கொஞ்சம் பொறுமையான இருங்களேன், கொஞ்சம் விட்டு கொடுங்களேன் அப்படின்னு பெருமானார் அனுப்பி வச்சாங்க. அவரும் போறாரு, பொறுமையா இருக்கிறார். திரும்ப தொல்லை கொடுக்கிறாரு, திரும்ப ரசூலுல்லாஹ் கிட்ட வராரு. யாரும் சொல்லுங்க, தாங்க முடியல, அவ்வளவு பொறுமை தராரு. திரும்ப சொன்னாங்க, இதுஹப் ஃபஸ்பிர், போங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. 3 வாட்டியை தாண்டிடுச்சு. 4வது அந்த மனிதர் வந்து, யார் ரசூலுல்லாஹ், ரொம்ப தொல்லை தராரு, யார் ரசூலுல்லாஹ், உங்கள்கிட்ட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அவர் தரக்கூடிய தொல்லையை என்னாலும் என் மனைவி பிள்ளைகளாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அவ்வளவு தொல்லை தருகிறார். பெருமானார் என்ன தெரியுமா செஞ்சாங்க? சொன்னாங்க அந்த மனிதனிடத்துல, உங்கள் வீட்டிலே உள்ள அத்துணை சாமான்களையும் தெருவில் கொண்டு வந்து போட்டுருங்க, தெருவில் கொண்டு வந்து போட்டுருங்க அப்படின்னு பெருமானார் சொல்லிட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு, வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் தூக்கிட்டு வந்து நடு ரோட்ல நடு தெருவில் வந்து போட்டுட்டாங்க. தெருவில் மக்கள் போகணும், மத்த மக்கள் போகணும் வரணுமா இல்லையா? இல்ல, வந்து என்னப்பா நடுத்தருவில் போட்டு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்க, இந்த சஹாபி, இந்த மனிதர், நான் ரொம்ப தொல்லை கொடுத்தாரு, ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சொன்னேன், ரசூலுல்லாஹ் தான் நடுத்தருவில் போட சொன்னாங்க. அப்படியா பண்ணா இந்த வரக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் இப்படி சொல்ல எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரே கழுவி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வீட்டுக்கு போய், வேண்டாம் உன்னா ஒரு முஸ்லிமா, உன புத்தி இருக்கா, உனக்கு அறிவு இருக்கா, நாசமா போனவன, வீணா போனவனே, எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரே திட்ட ஆரம்பிச்சிருச்சு அவரை. கடைசியில் எந்த அளவுக்கு ஆய்வு போயிடுச்சு, அந்த தொல்லை கொடுத்து கொண்டிருந்த மனிதர் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் போய் செஞ்சு இந்த போட்ட ஜாமானெல்லாம் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கு. இனிமே நீங்க வாழ்நாள்ல நீங்க வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். பெருமானார் கொடுத்த பனிஷ்மெண்ட்டை பாருங்க. சொல்ல என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க? இன்னைக்கு அந்த மாதிரி வீட்டுல இருக்க ஜாமானை வெளியே எடுத்து போனோம்னா எல்லா வீட்டுல இருக்க ஜாமானும் வெளியே தான் கிடக்கும், எல்லா வீட்டுல இருக்க ஜாமானும் வெளியே தான் கிடக்கும். இப்ப பெருமானார் அவருக்கு கொடுத்த இந்த பனிஷ்மெண்ட் ஊர்ல இருக்கிற எல்லாருமே திட்ட மாதிரி அந்த மனிதன் ஆகிட்டாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தொல்லை தருபவன் அவ்வளவு கேடு கட்டவன், அவ்வளவு மோசமானவன். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாங்க, வல்லாஹி லா யுமினு, வல்லாஹி லா யுமினு, வல்லாஹி லா யுமினு, இப்படிப்பட்டவன் அல்லாஹ்வின் மீது ஆணையாக மூமின் இல்லை, இப்படிப்பட்டவன் அல்லாஹ்வின் மீது ஆணையாக மூமின் இல்லை. யாரை தெரியுமா சொன்னார்கள்? யார் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு தொல்லை தருகிறார்களோ, பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் வயிறு காலியாக இருக்க, அவர்கள் பட்டணி கிடக்க, தான் வயிறு நிறைய உண்ணுபவன் முஃமின் இல்லை, முஃமின் இல்லை, முஃமின் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் சொல்ல வந்த சுருக்கமான தகவல், நாம் தொழுகையிலும் கவனம் செலுத்த வேண்டும், நோன்பிலும் கவனம் செலுத்த வேண்டும், அல்லாஹ்விற்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகளில் கண்ணியம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் அதை விட ஒரு பங்கு அதிகமாக
தொழுகையிலே குறை இருந்தால் கூட அல்லாஹ் நாடினால் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். நோய்களில் ஒரு சில குறைகள் இருந்தால் கூட அல்லாஹ் நாடினால் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். குர்ஆன் ஓதுவதில் ஏதோ ஒரு சில தவறுகள் இருந்தால் கூட அல்லாஹ் நாடினால் மன்னித்து அதை ஏற்றுக்கொள்வார். ஆனால் ஒரு காலமும் அண்டை வீட்டார்களிடத்திலே பக்கத்தில் இருப்பவர்களிடத்திலே நாம் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். அவர்கள் மன்னிக்காமல், அவர்கள் அதை மனம் பொறுத்துக் கொள்ளாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நீங்க நிறைய பேர் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை திட்டிட்டு அல்லாஹ் நீ என்னை மன்னிச்சிரு, அல்லாஹ் நீ என்னை மன்னிச்சிரு. அவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுவான், நீ யாரிடத்துல துரோகம் பண்ணியோ, யாரிடத்துல தவறாக நடந்து கொண்டாயோ அவர்களிடத்திலே சென்று நீ மன்னிப்பு கேள், அவன் மன்னிக்காமல் நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு அருகில் இருப்பவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் அண்டை வீட்டார்களோ, உங்கள் பக்கத்தில் சேரில் அமர்ந்திருப்பவர்களோ, ரயிலில் உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருப்பவர்களோ நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். நீங்க உட்காடுறீங்க, பக்கத்துல வந்து ஒருத்தவங்க உட்காடுறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு எந்திரிச்சு நீங்க இடம் கொடுங்க, கொஞ்சம் நவந்து உட்காருங்க, கொஞ்சம் இடம் கம்மியா தான் இருக்கு. பெருமானார் சொன்னாங்க, உங்களுக்கு இடம் கம்மி நெருக்கடியா இருக்கு, ஒருத்தவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் இடத்தை அசைஞ்சு கொடுங்க, இடமே இல்லை இடம் ஃபுல்லு. அப்ப கூட ரசூல் என்ன செய்ய சொன்னாங்க, அப்படியே உட்கார்ந்து மன மாதிரி அப்படியே உட்கார்ந்து பெருமானார் சொல்லுங்க, கொஞ்சம் இடத்தை அசைஞ்சு கொடுங்க, கொஞ்சம் நகர மாதிரி கொஞ்ச நாள் இடத்தை விசாலப்படுத்தி கொடுங்க, அவங்க வந்து உட்கார்ந்துக்கட்டும். அப்படி இடத்தை நகர்த்தி அவங்களுக்கு இடம் கொடுத்து அல்லாஹ் தரக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு மஜ்லிஸிலே நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது பக்கத்துல உள்ளவங்களுக்கு நீங்க கொஞ்சம் நகர்ந்து இடம் கொடுத்தா அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? அல்லாஹ் தரக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே குறிக்கிறான், நீங்கள் நகர்ந்து இடம் கொடுங்கள், யஃப்ஸஹில்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை விசாலப்படுத்தி விடுவார். அல்லாஹ் அக்பர். நாம் தரக்கூடிய ஒரு சின்ன இடம், ஆனா அல்லாஹ் நமக்கு தரது மொத்த வாழ்க்கையை அல்லாஹ் விசாலப்படுத்தி விடுகிறார். அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே ரப்பு கூறுகிறால், எந்திரிச்சு வேற இடத்துல உங்களை உட்கார சொல்றாங்க, நீங்க வேற இடத்துல எந்திரிச்சு போய் உட்கார்ந்துட்டீங்கன்னு வைங்க, அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? எந்திரிச்சு வேற இடத்துல போய் உட்கார்ந்து போங்க, அல்லாஹ் உங்கள் மொத்த வாழ்க்கையை உயர்த்தி விடுவான், உங்கள் ஜிந்தாவை, உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விடுவான் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அண்டை வீட்டாளர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்றால் வீட்டால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மட்டுமல்ல, நமக்கு அருகில் அமர்ந்திருப்பவர்களும், நமக்கு இடது பக்கம் அமர்ந்திருப்பவர்களும், நமக்கு முன்னால் அமர்ந்திருப்பவர்களும், நமக்கு பின்னால் அமர்ந்திருப்பவர்களும், ட்ரெயினிலே, பஸ்ஸிலே, ஃபிளைட்ல, எல்லா இடங்களிலும் நம்மளை ஒட்டி இருக்கிறவங்க எல்லாமே நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான். எல்லா இடத்திலேயும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஈமானுக்கான, முஸ்லிமுக்கான, முஃமினுக்கான முதன்மையான அடையாளம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களிடத்திலேயும் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய உண்மை முஃமின்களாக, உண்மை முஸ்லிம்களாக வல்ல நாயகன் ஆக்கி நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.